லேபும் அதே மாதிரி இஏ லேப் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ நடந்து முடிஞ்ச கூட்டத்தோட பார்த்திங்கன்னா ஸ்டெம் இது வந்து நம்ம நிறையா கொண்டு போக வேண்டும், அதை பேஸ் பண்ணி எஜுகேஷன் இருக்க வேண்டும்ங்கிறதுல நம்ம பல அறிவிப்புகளை முதலமைச்சருடைய அறிவுறுத்தினபடி நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கான இந்த லான்ச்சிங்லேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இது போன்ற ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை இனிமேட்டு இந்த மாதிரி தான் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் கைண்ட் ஆஃப் கான்செப்டில் இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. வெறும் தேரமாக வீட்டில் கிளாஸில் மட்டும் உட்கார சொல்லி வச்சு அதை மக்கப் பண்ணி அதை எழுதிட்டு போகிறத காட்டிலும் அது எங்கே அப்ளை ஆகுதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஸ்டெம் லேப் ரொம்ப அழகாக இன்றைக்கி அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகிறோம். அதே போன்று என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கின்ற அக்ரிகல்ச்சரை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து விவசாயம் என்னால் என்ன என்று தெரிய வேண்டும் என்கின்ற அளவுக்கு சின்ன லெவலில் எப்படி விதை போடணும், அதுக்கு வந்து அந்த சின்னதாக அந்த ஷால் வச்சு எப்படி நம்ம வந்து அந்த குழி பறித்து அதை எப்படி உரங்களை போடணும், இன்னும் சின்ன லெவலில் இன்றைக்கி அதற்கான இதையும் இன்றைக்கி ஒரு புரிதலையும் இன்றைக்கி ஏற்படுத்திக்கணும்னு இன்றைக்கி அதுக்கான இஏடெக் லேப் அப்படிங்கிற ஒரு லேபையும் இன்றைக்கி வடிவமைத்திருக்கிறார்கள். ஆகிய தொடர்ந்து எல்லா விதத்திலும் வெறும் கொடுக்கின்ற கரிக்குலம் சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு மார்க் வாங்குறதை காட்டிலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் குழந்தைங்க திங்க் பண்ண வேண்டும்ங்கிற வகையில் இன்றைக்கு இது போன்ற முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதுக்கு ஜெயின் பப்ளிக் ஸ்கூலை சார்ந்திருக்கிறதுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும், அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈகானன், அதே போன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், பொதுவாக அரசு பள்ளியிலேருந்து இப்போ ஒரு பள்ளி மேலாண்மை குழு ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட அந்த பங்கு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளை இவ்வளவு பேரையும் அழைத்ததற்கும் அதற்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். தூத்துக்குடியில் வந்து கல்லூரி மாணவர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கின்றது. பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ரூரலாக இருந்தாலும் சரி, ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அவங்க பல விதமான டிஸ்கஷனுக்கு பிறகு தான் சொல்லுவாங்க நாங்கள் என்ன மாதிரியான எஸ்ஓபிஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னா. பொதுவாக சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சிஎம்னுடைய தலைமையில் அதுக்கான மருத்துவ நிபுணர் குழு கொண்டிருக்கின்ற ஒரு குழுவோடு தான் இது கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த மாதிரி ஏதாச்சும் சிஎம் சைட்லேருந்து எங்களுக்கு டேரக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்ஓபியை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கட்டுப்பாடு எதுனா பள்ளிகளுக்கு எதுனா விதிக்கப்பட வாய்ப்பு இல்லை, அதான் சொன்னேன், சிஎம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து என்ன டேரக்ஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் பள்ளிக்கு மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தது தான்.